அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. சமையல் பண்ணுறதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. வகை வகையாக சமைக்க சொன்னார். அப்படி சமைச்சு கொடுத்தா பிறகு அதையெல்லாம் சாப்பிட்டாரு. அப்புறம் மனைவியோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இடப்பக்கம் வலிக்குதுன்னு சொன்னார். அப்படியே படுக்கையில் படுத்தவர் தான் அப்படியே இறந்து போயிட்டார். இப்படித்தான் இருக்கு வாழ்க்கை. உடலுக்கு நிலையாமை என்பது எப்போது வரும், எப்படி வரும் என்று யாரும் அறிய முடியாது. அதனால் செய்ய வேண்டுவதை விரைந்து செய்தலே அறிவுடைமை என்று திருமூலர் கூறுகின்றார்.